பக்கத்து வீட்டிலிருந்து கேட்ட அலறல் சத்தம். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முதியவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே பறிபோன உயிர். மருமகனே மாமனாரை அடித்து கொன்றது ஏன்? நடந்தது என்ன? நைட் நேரம்ங்கிறதால தெருவே அமைதியா இருந்திருக்கு. அப்ப பார்த்து ஒரு வீட்டுல இருந்து அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டு இருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி போய் பார்த்தா வீட்டுக்குள்ள ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சு உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல கிடந்த மதியழகனை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே மதியழகனோட உயிர் போயிருச்சு. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க போலீஸ்காரங்க விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் மதியழகனை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவரோட சொந்த மருமகன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சிவகங்கை சாலை கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக்கிற்கும் ஷாலினிக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த கார்த்தி ஒழுங்கா வேலைக்கு போகாம தினமும் குடிச்சிட்டு பொறுப்பே இல்லாம இருந்திருக்கான். இதனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. ஒரு நாள் வீட்டுக்கு ஃபுல் போதையில வந்திருக்கான் கார்த்தி. உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, நமக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்கங்கிற நினைப்பு உங்களுக்கு கொஞ்சமாச்சு இருக்கான்னு கேட்டு கோபப்பட்டு இருக்காங்க மனைவி ஷாலினி. ஏற்கனவே போதையில இருந்த கார்த்தி என்னடி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஷாலினிய கண்டமேனிக்கு அடிச்சு துன்புறுத்தி இருக்கான். கார்த்திக் அடிச்ச அடியில ஷாலினியோட முகமே வீங்கி போயிருந்திருக்கு. இதுக்கு மேலையும் இவன் கூட குடும்பம் நடத்த முடியாதுன்னு விரக்தியான ஷாலினி 2 குழந்தைகளையும் கூட்டிட்டு நேரா அவங்க பெற்றோர் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்டுல இருந்த அவங்க அப்பா மதியழகன் என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி முகமெல்லாம் ரத்தம் கட்டின மாதிரி வீங்கி போயிருக்குன்னு கேட்டு இருக்காரு. அப்போ என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிறாரு, அவர் அடிச்சதுலதான் எனக்கு இப்படி ஆகிருச்சு, இனிமே நான் அங்க போக மாட்டேன்னு சொல்லி கதறி அழுதுருக்காங்க ஷாலினி. இதையெல்லாம் கேட்ட தந்தைக்கு கோபம் தலைக்கு ஏறி இருக்கு. மகளை முகமெல்லாம் வீங்கி போற அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்தினவன சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சு நேரா மருமகன் வீட்டுக்கு போய் நியாயம் கேட்டிருக்கார். அப்போ போதையில இருந்த கார்த்தி மாமனாரன்னு கூட பார்க்காம அவரை தகாத வார்த்தைகளால பேசியிருக்கான். அப்ப 2 பேத்துக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கை கலப்பா மாறி இருக்கு. ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன கார்த்தி திடீர்னு வீட்டுல இருந்த கட்டையை எடுத்து மாமனார் மதியழகனை அடிச்சிருக்கான். அதை பார்த்துட்டு மகனை தடுக்காம கார்த்தியோட அப்பா ஜெயராமச்சந்திரனும் சேர்ந்து மதியழகனை கண்மூடித்தனமா அடிச்சே கொன்னு இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே கார்த்தி மேலையும் அவனோட அப்பா ஜெயராமச்சந்திரன் மேலையும் கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.